ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இப்போ பிப்ரவரி மாசத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம். பிப்ரவரி மாசத்துல என்ன தனி சிறப்பு அப்படின்னா, பிப்ரவரி மாசத்துல முதல்லயே, அதாவது பௌர்ணமியிலேயே இந்த மாதம் தொடங்குறது தான் ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி குரு பகவான் மிதனத்திலையும் சனி பகவான் மீனத்திலையும் இருப்பாரு. அதே மாதிரி கேது சிம்மத்திலையும் ராகு பகவான் கும்பத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் ஒரு 12 நாள் மகரத்திலையும், செவ்வாய் ஒரு 23 நாள் மகரத்திலையும் இருப்பாங்க. அதே மாதிரி புதன் 3 நாளையும், சுக்கிரன் 6 நாள் மகரத்துல இருப்பாங்க. அதுக்கப்புறம் கும்பத்துல ராகு பகவான் ஏற்கனவே இருக்கிறாரு. அந்த ராகு பகவான் கூட சுக்கிரன் 20 நாள், புதன் 20 நாள் இருப்பாங்க. சூரியன் 18 நாள், செவ்வாய் 7 நாள் கும்பத்துல இருப்பாங்க. இதுதான் இந்த கிரக நிகழ்வுகள் இந்த மாதத்திற்கு. அதே மாதிரி துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா ஜனனகால ஜாதக அடிப்படையில ஒருத்தர் பிறந்த நாள், நேரம், இடம் இந்த மூணையும் வச்சு தசாபுக்தி அடிப்படையில ஒரு விஷயம் ஜனன ஜாதகத்துல ஒரு நல்லதா இருக்கட்டும் கெட்டதா இருக்கட்டும், ஜனன ஜாதகத்துல பிக்சட் செய்யப்பட்டது, அதாவது நிலைப்படுத்தப்பட்டது. அந்த நல்லதும் கெட்டதும் எப்ப நடக்கும் அப்படின்னா கோச்சார நிகழ்வுகள்ல எப்ப நல்லது நடக்கணும்னு வருது, கெட்டது நடக்கணும்னு வருது, அப்பம்போது மட்டும்தான் நல்லதையோ கெட்டதையோ ஒரு மனுஷன் அனுபவிப்பாங்க. இப்ப துல்லியமான பலன்கள் வேணும்னா நம்ம நம்பர் இருக்கு, கான்டாக்ட் பண்ணிக்கங்க. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பொது பலன்களை பார்ப்போம். மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மகர ராசியோட ராசி நாயகன் சனி பகவான் உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல மறையிறது ஒரு விதத்துல நல்லது. குருவோட வீட்டுல தான் இருக்கிறாரு. அதே மாதிரி உங்க ராசியை செவ்வாய் இருக்கிறதுனால கோபங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஜாஸ்தியா வரும். அதை குறைச்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் ஒரு 6 நாளும், புதன் ஒரு 3 நாள் இருப்பாரு. உங்க ராசிய பௌர்ணமி சந்திரன் பாப்பாருங்க. ராசி ஸ்டார்டிங்லயே பௌர்ணமி சந்திரன் உங்க ராசியை பார்ப்பாரு. ஒரு 2 நாள், அந்த வாரம் ஃபுல்லாவே நல்லாவே இருக்கும். உங்களுக்கு ஒரு வாரம் நல்ல அற்புதமான காலகட்டங்கள். அதாவது என்னென்ன நினைச்சீங்க, ஒரு முயற்சி எடுத்தா அதை பலிதமாகக்கூடிய தன்மைகள் இருக்கும். அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை எல்லாமே உயரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நல்லாவே இருக்குது இந்த காலகட்டத்துல. அதே மாதிரி 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. இருந்தாலும் தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்துல இருந்து கொடுத்து வந்த தடைகளை அந்த 2ஆம் இடத்துல சுக்கிரன் சுக்கிர இணைவுனாலையும் குரு பார்வையினாலையும் ராகு கொடுத்து வந்த தடை தாமதத்தை சுக்கிர இணைவுனாலையும் குரு பார்வையினாலையும் அந்த குடும்பத்தில இருந்து வந்த சிக்கல்கள் சரியாகக்கூடிய அமைப்புகள் உண்டு. பொருளாதார முன்னேற்றத்துல இருந்து வந்த தடைகள் விலகக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. அதே மாதிரி 3ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 3ஆம் இடத்துல சனி பகவான் இருந்து இளைய சகோதர சகோதரிகள் அவருங்க மூலியமா மனக்கசப்பு, கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். அதே மாதிரி தைரியத்தை குறைப்பாருங்க, அவங்க தைரியத்தை. ஏன்னா 3ஆம் இடம் தைரியம், வெற்றி, விஜயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். தைரியத்தை கொஞ்சம் குறைக்க செய்வாரு. முயற்சி எடுக்க விடாம பண்ணுவாரு. எடுத்துக்கொண்ட முயற்சியை கொஞ்சம் டல்லடிப்பாரு. அந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமா, இப்ப சொல்றதெல்லாம் உங்களை பயன்படுத்துறதுக்காக கிடையாது. நீங்க அதை சுதாரிச்சு செயல்படணுங்கிறதுக்காக சொல்றது, சரியா? அதே மாதிரி 4ஆம் இடம், உங்க 4ஆம் இடம் இயல்பா இருக்குது. தாய், வீடு, வாகனம், கல்வி, தாயால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் நல்லா இருக்கும். தாய் வழி உறவுகளால அனுகூலங்கள், ஆதாயங்கள் இருக்கும். வீடு, வாகனம் யோகம் எல்லாம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 5ஆம் இடத்துக்கு சனியோட பார்வை இருக்குது. இருந்தாலும் 5ஆம் அதிபதி சுக்கிரன் நல்லாவே இருப்பாரு இந்த காலகட்டத்துல. ராகுவோட இணையும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாரு தான். இருந்தாலும் அந்த ஸ்ட்ரகிளை நிவர்த்தி பண்ற மாதிரி குருவோட பார்வை இருக்கிறதுனால புத்திரபாகியம் இந்த காலகட்டத்துல புத்திரபாகியம்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும்.
திருமணமாகி ரொம்ப நாளா வந்து புத்திர பாக்கியம் இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா புத்திர பாக்கியம்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு. சிறு சிறு நோய் உடல் உபாதைகள் வரத்தான் செய்யும். சுப கடன்கள் கொடுப்பாரு. வீடு வாகனம் வாங்குறதுக்கு சுப கடன்களை கொடுப்பாரு. அதே மாதிரி அந்த குரு பகவான் வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறது வேலை கொடுக்கக்கூடிய, ரொம்ப நாளா வந்து வேலை இல்லை அப்படின்னா அந்த வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ரொம்ப நாளா வேலையை தேடிக்கிட்டு இருக்காங்க, நானும் 1 வருஷமா 2 வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேன், நமக்கு கரெக்டா செட் ஆகிற மாதிரி வேலையே இல்லை அப்படின்னா இந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு ஏத்த மாதிரி நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. ஏற்கனவே ஒரு வேலையில தாங்க இருக்கிறேன், நமக்கு அந்த வேலையை பிடிக்கல அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான வேலை மாற்றம்னா கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிற குரு பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு. அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருந்து உங்க 10ஆம் இடத்தை பார்ப்பாரு. தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம்னு சொல்லுவோம். தொழில்ல ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்புகள் இருக்கும். தொழில் தொடங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல உருவாகும். அதே மாதிரி 12ஆம் இடம் வந்து அயன சயன பாவஸ்தானம் சொல்லுவோம், விரயஸ்தானம்னு சொல்லுவோம். தூக்கம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள். ரொம்ப நாளா தூக்கமே இல்லைங்க, நிம்மதி இல்லாம தூக்கமே இல்லைன்னா இந்த காலகட்டத்துல நிம்மதி அடைந்து தூக்கம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா உண்டு. ஏன்னா தூக்கம் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை மனுஷனுக்கு. அதே மாதிரி வெளிநாடு போகக்கூடிய ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களாம் நல்லா இருக்கும். ரொம்ப நாளா வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா அந்த வெளிநாடு வாய்ப்புகள்லாம் வந்து உங்களுக்கு இந்த 12ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை இருக்கிறதுனால அந்த வெளிநாடு அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கண்டிப்பா உருவாகுங்க. அதே மாதிரி 9ஆம் இடம், ராசிக்கு 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும்போது தந்தையோட உடல்நிலையில கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லதுங்க. அதே மாதிரி தந்தையோட உறவுகளால கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள், மனக்குழப்பங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சுதாரிப்பா இருங்க. அதே மாதிரி சுக்கிரன் வந்து உங்க ராசியில இருப்பாரு. அதுக்கப்புறம் 2ஆம் இடத்துக்கு போகும்போது ரொம்ப நாளா குடும்பம் அமையல அப்படின்னா குடும்பம் அமையக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாருங்க. அதே மாதிரி ரொம்ப நாளா வந்து 7ஆம் இடத்துக்கு பௌர்ணமி சந்திரன் இருக்கிறாரு. வேற ஒரு பாவ தொடர்பு எதுவும் இல்லை. செவ்வாய் பார்க்கறது அப்படி ஒண்ணு, ஏன்னா பிருகுமங்கல யோகத்தோட தான் செவ்வாய் பார்க்கிறாரு. அதனால கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. ரொம்ப நாளா திருமணம் ஆகலை அப்படின்னா திருமணம் ஆகக்கூடிய கணவன் மனைவி அமையக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல கண்டிப்பா உருவாகும். நம்ம இப்ப பார்த்தது எல்லாமே பொது பலன்கள் தாங்க. துல்லியமான பலன்கள்னா ஜனனகால ஜாதக அடிப்படையில தசாபுக்தியை கணக்கு பண்ணி துல்லியமான பலன்களை சொல்லுவோம். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா கீழே நம்ம நம்பரை கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.